ஒரு பூவை நோக்கி எப்படி வண்டி ஈர்ப்போடு போகின்றதோ, ஒரு தாயை நோக்கி எப்படி ஒரு குழந்தை நேசத்தோடு போகின்றதோ, இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்றுமே இந்த மனித சமுதாயத்திற்கு ஈர்க்கக்கூடியதாகத்தான் இருக்கும். எவன் மனிதநேயத்தை விரும்புகின்றானோ, எவன் நேர்மையாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றானோ, எவன் மக்களை நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றானோ, எவன் சமதர்மத்தை பேசுகின்றானோ, அத்தகைய மக்கள் உலகம் அழிகின்ற வரையிலே வாழ்வார்கள், இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஈர்க்கக்கூடியதாகத்தான் இருக்கும். அன்னைக்கு ஈர்த்த அந்த மார்க்கம் இந்த இந்தியாவிற்கு எப்படி வந்தது? ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் சாதியின் பேரால் உயர்வு தாழ்வை கற்பித்தார்கள். சமமாக சக மனிதனை உட்கார்வதற்கு அனுமதிக்கலங்க. டீ குடிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ கொட்டாங்குச்சில குடிக்கணும், நான் கண்ணாடி டம்ளர்ல குடிப்பேன். ஏன்? நீ நாயை விட கேவலமானவன். என்னுடைய தெருவிலே மாடு போகலாம், பன்றி போகலாம், ஆனால் தாண்ட பிறவியாக இருக்கக்கூடிய நீ என்னுடைய தெருவிலே நடமாடக்கூடாது என்று சொன்னார்கள். பெண்கள் மானத்தை மறைக்கக்கூடிய தோல் சீலை போடுவதற்கு, மாறாப்பை போடுவதற்கு தடை விதித்திருந்தார்கள். இவ்வளவு பெரிய கொடுமை. கோயில்கள் ஆலயங்கள் என்று கட்டிக்கொண்டு அந்த ஆலயத்துக்குள்ள நீ பிரவேசிக்க கூடாது என்று சொன்னான். செருப்பணிய தடை விதித்தான். இவ்வளவு அடக்குமுறைகளும் செய்த காலகட்டத்திலே இஸ்லாம் இந்தியாவிற்குள்ளே நுழைகின்றது. இஸ்லாத்தை ஏற்ற அந்த பாய்மார்கள் யாரெல்லாம் தலித்துகளாக அடக்குமுறைக்கு உட்பட்டு வந்தார்களோ அவர்களை வாரி அணைத்தார்கள், ஆற தழுவினார்கள். அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்குள்ளே அவர்களை அழைத்து சென்றார்கள். மிருகமாக நடத்தி கொண்டிருந்த காலத்திலே என்னை தோளோடு தோல் நீ நிற்க வைத்தாயே என்று அவன் புலங்காகிதம் அடைந்து சாரை சாரையாக இஸ்லாத்தை நோக்கி வந்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். உலகை ஈர்த்த உன்னத மார்க்கம் என்கின்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த உலகத்திலேயே மிக வேகமாக வளரக்கூடிய மதமாக, மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம்தான் இருக்கின்றது என்பதை யுனெஸ்கோ உட்பட பல்வேறு விதமான ஆய்வு அறிக்கைகள் சொல்லுகின்றது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் மிக வேகமாக வளர்வதற்கு என்ன காரணம்? அது ஏன் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களை கட்டி ஈர்க்கின்றது என்பதற்கான காரண காரியங்களை பார்க்கின்ற அதே வேளையில இந்த உலகத்திலே ஒரு சாரார் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கமாகவும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருந்து வருகின்றது. அந்த குறிப்பிட்ட சாரார் அதிகமாக இந்த மார்க்கத்தை வெறுப்பதற்கான காரணம் என்ன? அதற்குண்டான கேள்விகளை எழுப்பி அதற்குண்டான பதில்களை நாம் இந்த உரையின் ஊடாக பார்க்க இருக்கின்றோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியதற்குண்டான காரணத்தை நாம் விளக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மார்க்கத்தினுடைய இறுதி தூதராக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அரேபிய தீபகற்பத்திற்கு அவர்கள் பிறந்தார்களோ அந்த நாட்டினுடைய சூழலையும் அதனுடைய இயல்பையும் நாம் முதலில் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த அரேபிய பாலை நிலத்தில் இறை தூதர் அவர்கள் நபியாக வருவதற்கு முன்னால் அங்கே பல தெய்வ வழிபாடு நடைமுறையில் இருந்தது. 360 சிலைகளை வைத்து நாளொன்றுக்கு ஒரு சிலை வீதமாக வழிபட்டு வந்தார்கள். அந்த சிலை வணக்கம் என்பது அவர்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஊறி போய் இருந்தது என்று சொன்னால், கடவுளின் பெயராலே அவர்கள் பல்வேறு விதமான அநியாயங்களையும் அவர்கள் செய்து வந்தார்கள். கடவுளின் பெயரால் உயர்வு தாழ்வினை கற்பித்தார்கள். உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் என்கின்ற ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வைத்திருந்தார்கள். நாங்கள் தான் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள், நாங்கள் தான் குறைஷி குலம், நாங்கள் தான் ஹாஷிம் குலம் என்று குலத்தின் பெயரால் அவர்கள் அங்கே தங்களை உயர்வாக கருதினார்கள். அந்த சமுதாயத்தில் யாரெல்லாம் அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தார்களோ அப்படி அதிகாரம் படைத்தவர்கள் ஏழை எளிய மக்களை அடக்கி ஆளக்கூடியவர்களாக இருந்தார்கள். நிறத்தின் பெயரால், மொழியின் பெயரால் அவர்கள் தன்னை இந்த பூமியிலேயே சிறந்தவர்கள் நாம் தான்,
அரபி மொழி பேசாத அஜமிகள் எல்லாம் இரண்டாம் தர குடிமக்களாக அவர்கள் கருதினார்கள். பொருளாதாரத்தில் யார் மேம்பட்டு இருந்தார்களோ அப்படியாப்பட்ட செல்வந்தர்கள் தனவந்தர்கள் எல்லாம் அவர்களுக்கென்று ஒரு தனி செல்வாக்கினை உருவாக்கி கொண்டு ஏழை எளிய அடித்தட்டு உழைக்கக்கூடிய வர்க்கத்தினரை தாழ்த்தக்கூடிய ஒரு நிலையை நாமே அன்றைய காலகட்டத்தில் நடைமுறையில் பார்த்து வருகின்றோம். அதே மாதிரி அந்த அரேபிய தீபகற்பத்தில் இருந்த காபாவுடைய பராமரிப்பு யாருடைய கைகளிலே இருந்ததோ அந்த காபாவை பராமரித்த காரணத்தினால் உலகத்தினுடைய மக்கள் எல்லாம் அன்று காபாவை தரிசிப்பதற்காக பல இடங்களில் இருந்து வந்தார்கள். அந்த காபாவுடைய சாவி எங்களுடைய கையிலே இருக்கின்றது என்பதை வைத்துக்கொண்டு பல ஆட்டங்களை அவர்கள் போட்டார்கள். இப்படி போட்ட அந்த மக்கள் இறுதியிலே அவர்கள் எதை சொன்னார்கள் என்று சொன்னால், இவையெல்லாம் கடவுளின் பெயரால் நாங்கள் செய்கின்றோம், நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்ற கோட்பாட்டை அவர்கள் உயர்த்தி பிடித்த காட்சியை நாம பார்க்கின்றோம். அதே மாதிரி பெண்களை அவர்கள் நடத்திய விதம் எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒரு ஆணாதிக்க மனப்பான்மையோடு அவர்கள் பெண்களை நடத்தினார்கள். பெண்களை ஒரு பாலியல் போக பொருளாக கருதினார்கள். பெண்களுக்கென்று எந்த உரிமையும் இல்லை என்பதை அவர்கள் மறுத்தார்கள். பெண்களுக்கு ஆன்மா இருக்கின்றதா என்பதை குறித்த ஆராய்ச்சிகள் நடத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய மனநிலை சென்றது. இன்னும் சொல்ல போனால் விபச்சாரம் அங்கே கொடிகட்டி பறந்தது. திருமண முறைகள் எல்லாம் எடுபட்டு போயிருந்த ஒரு காலமாக இருந்தது. பெண் குழந்தைகள் பிறந்தால் அந்த குழந்தைகளை உயிரோடு அவர்கள் பிதைத்தார்கள். பெண் குழந்தைகளை பார்ப்பதையே ஒரு அபச்செய்தியாக நினைத்தார்கள், துர்சகுணமாக நினைத்தார்கள். இப்படியாப்பட்ட ஒரு நிலைதான் பெண்கள் அங்கே பெண்களுக்கு உண்டான நிலையாக அந்த அரேபியாவில் இருந்தது. அதே மாதிரி பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டால் வட்டியின் பெயரால் சுரண்டக்கூடிய வேலையை செய்தார்கள். தனவந்தர்கள் மேலும் மேலும் கொளுத்தார்கள். அளவு நிறுவையிலே மோசடி செய்தார்கள். இப்படி ஏழைகள் மேலும் மேலும் ஏழைகளாக ஆக்கப்பட்டார்கள். அங்கே உள்ள தனவந்தர்கள் எல்லாம் கொளுத்து வளர்ந்த நிலையை நாம பார்க்கிறோம். இது மட்டும் இல்லாமல் ஒழுக்கத்தை எடுத்துக்கொண்டால் சாராயம், கொலை, கொள்ளை, விபச்சாரம் இது போன்ற என்னென்ன மாதிரியான ஒழுக்க கேடுகள் இருக்கின்றதோ அனைத்து ஒழுக்க கேடுகளுடைய உச்சாணி கொம்பாக அன்றைய அரேபியா இருக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம். இப்படியாப்பட்ட ஒரு மோசமான ஒரு காலகட்டத்திலே தான் முஹம்மது நபி அவர்கள் பாலைவன சோலையாக அந்த பகுதிக்கு தூதராக அனுப்பப்படுகின்றார்கள். தூதராக அனுப்பப்பட்ட அவர்கள் அந்த மக்கள் மத்தியிலே ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்வைத்தார்கள். என்ன சொன்னார்கள்? பல கடவுள் வழிபாடுகளை எல்லாம் முற்றாக ஒழிக்கக்கூடிய வகையிலே ஒரு கொள்கையை அந்த மக்கள் மத்தியிலே பிரகடனம் செய்தார்கள். இறைவன் ஒருவனே என்று அறிவித்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற சங்க நாதத்தை முழங்கினார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கொள்கையை மொழிந்தார்கள். இதன் மூலமாக வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை என்ற கொள்கை பிரகடனத்தை செய்தார்கள். இதன் மூலமாக இறைவன் ஒருவன் தான், அந்த இறைவனுக்கு முன்னால் அனைத்து மனிதர்களுமே சமம் என்கின்ற கோட்பாட்டை ஓங்கி உரைத்தார்கள். இறைவனுக்கு முன்னால் சமம் என்கின்ற இந்த கோட்பாட்டை சொல்லுவதன் மூலமாக குலத்தின் பெயரால், கோத்திரத்தின் பெயரால் உயர்வு தாழ்வு கற்பிக்கக்கூடிய அந்த கொள்கையை ஒழித்து காட்டினார்கள். ஆண்டான் அடிமை என்கின்ற வேறுபாட்டை ஒழித்தார்கள். ஏழை பணக்காரன் என்ற பாகுபாட்டை ஒழித்தார்கள். கருப்பன் வெள்ளையன் என்ற பாகுபாட்டை ஒழித்தார்கள். அரபிய அஜமி என்கின்ற பாகுபாட்டை ஒழித்தார்கள். அறியாமை கால அனைத்து விதமான மூட பழக்க வழக்கங்களையும் என்னுடைய காலுக்கு அடியிலே போட்டு மிதிக்கின்றேன் என்று சொன்னார்கள். ஒரு தாய் ஒரு தகப்பனுக்கு பிறந்தவர்கள் தான் அனைவருமே. நமக்குள்ளே பிறப்பால், இனத்தால், மொழியால், குலத்தால், பணத்தால் எந்த ஒன்றாலும் ஏற்றத்தாழ்வு இல்லை. உயர்வு என்கின்ற ஒன்று இருப்பதாக இருந்தால் யார் அந்த ஒரு இறைவனுக்கு அதிகம் அஞ்சுகின்றார்களோ அவர்கள்தான் உயர்ந்தவர்கள் என்கின்ற ஒரு ஒப்பற்ற கோட்பாட்டை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொன்னதோடு மட்டுமில்லாமல்
அந்த மூட நம்பிக்கைகளை ஒழிக்கக்கூடிய வகையில் அறியாமை கால அந்த பழக்க வழக்கங்களாக இருந்த பல்வேறு மூட பழக்க வழக்கங்களிலே அவர்கள் சிக்கி தவித்தார்கள். குறி சொல்லக்கூடிய ஒன்றில் எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா, ஒரு காரியத்தை செய்யலாமா வேணாமா அப்படின்னா குறி கேட்பாங்க. குறி கேட்டு செய்யறதுல எந்த அளவுக்கு அடிமுட்டாள்தனம், அவங்க எதை நினைக்கிறாங்களோ அது வருகின்ற வரையில குறி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அம்புகளை வச்சு குறி கேட்கறது, பறவை சகனம் பார்க்கறது, இந்த மாதிரியான ஒரு அடிமுட்டாள்தனங்களிலே மூழ்கி கிடந்த ஒரு சமுதாயம். ஜின்களை கொண்டு வசப்படுத்த முடியும் என்று நம்பினார்கள். ஜின்களிடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள். காபாவை நிர்வாணமாக தவாப் செய்தார்கள். ஆடைகளை கொண்டு தவாப் செய்தால், சுற்றி வலம் வந்தால் அது கடவுளுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். இதை கூட கடவுளுடைய பேரால் தான். மூட நம்பிக்கையை பாருங்க. காபா இறைவனுடைய ஆலயம் என்று நம்பிக்கொண்டு அதை வலம் வருவதாக இருந்தால் அங்கே நிர்வாணமாக தவாப் செய்வதா இறைவனுக்கு பிடிக்கும். இப்படிதான் எங்களுடைய இறைவன் எங்களுக்கு போதித்தான் என்று காபாவை வலம் வந்தார்கள். காபாவை வலம் வந்து விட்டு வீட்டுக்கு வந்தாக்கா ஓட்ட பிரிச்சுக்கிட்டு உள்ளே இறங்குவான். நேர வீட்டு வாசல் வழியா வர மாட்டான். இப்படியாப்பட்ட மூட பழக்க வழக்கங்கள் அவரிடத்தே புறையூடி போயிருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள். இதை கண்டிக்கின்றார்கள் என்று சொன்னால், அனைவரும் சமம் என்று சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், இதன் மூலமாக யார் ஈர்க்கப்படுவார்கள், யார் வெறுக்கப்படுவார்கள்? அந்த சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வினால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தார்களோ அந்த பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள் எனக்கு சமத்துவம் கிடைக்காதா, என்னை மனிதனாக பார்க்க மாட்டார்களா என்று ஏங்கி தவித்த அந்த மனிதர்கள் எல்லாம் இதோ விடிவெள்ளியாக இந்த செய்தி எனக்கு வந்துவிட்டதே என்று யார் என்னை ஆற தழுவுவார்கள் என்று காத்து கொண்டிருந்தார்களோ அவர்களை இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஈர்த்தது. ஏழை பணக்காரன் என்று அவனுக்கு ஒரு சபை இவனுக்கு ஒரு சபை என்று இருந்த காலகட்டத்தில் எல்லோரும் ஒன்றாக ஒரே சபையில தான் கூட்டுவேன் என்று முகமது நபி அவர்கள் அறிவித்தார்கள். ஏழைக்கு ஒன்றும் பணக்காரனுக்கு ஒன்றும் நான் பாகுபாடு பார்க்க மாட்டேன் என்று சொன்னபோது ஏழை எளிய மக்களை இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஈர்த்தது, அடிமைகளை ஈர்த்தது. அன்றைய காலகட்டத்தில் அடிமைகள் தான் இஸ்லாத்தை நோக்கி வேகமாக வந்தார்கள். ஏன்? அவர்கள் தான் அடக்குமுறைக்கு ஆட்பட்டார்கள், ஒடுக்குமுறைக்கு ஆட்பட்டார்கள், அழித்தொழிக்கப்பட்டார்கள், பொருளாதாரத்தால் சுரண்டப்பட்டார்கள். இவற்றிலெல்லாம் பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு சமத்துவத்தை, சுதந்திர காற்றை இஸ்லாமிய மார்க்கம் வழங்கிய போது இந்த மார்க்கம் அவர்களுக்கு என்ன செய்து ஈர்க்கக்கூடிய ஒன்றாக ஆகியது. அதை போல அறியாமை கால மூட பழக்க வழக்கங்களால் ஒரு குறிகாரன்ட்டு போய் ஏமாந்து, ஜோசியக்காரன்ட்டு போய் ஏமாந்து, ஜின்ன வசப்படுத்துறவன்ட்டு போய் ஏமாந்து, மானத்தை விட்டு நிர்வாணமாக தவாப் செய்து இப்படி மூளையை இழந்து ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எவன் சிந்திக்கக்கூடியவனாக இருந்தானோ, எவன் மானத்தோடு வாழ வேண்டும் என்று நினைத்தானோ அப்படியாப்பட்ட சிந்தனைவாதிகளை இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஈர்த்தது. சுயமரியாதையோடு எவன் வாழ வேண்டும் என்று நினைத்தானோ அவனுக்கு இந்த இஸ்லாம் கண்ணியமான ஆடையை வழங்கியது. அவர்கள் எல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி ஈர்க்கப்படக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, பெண் சுதந்திரம், பெண்கள் எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தப்பட்டாங்கன்னு பார்த்தோம்ல. முகமது நபி அவருடைய வருகைக்கு பின்னால் திருமணத்திலே கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை பெண்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டது. ஒரு பெண்ணை விரும்பினா திருமணம் முடிக்கலாம், மறுப்பதாக இருந்தால் அவருடைய சம்மதம் இல்லாமல் திருமணம் முடிக்க முடியாது என்கின்ற ஒரு உரிமையை இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு வழங்கியது. சொத்திலே பங்கை வழங்கியது. விபச்சாரத்துக்கு கடுமையான தண்டனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கினார்கள். விவாகரத்துக்குண்டான உரிமையை வழங்கினார்கள். கல்விக்கு உரிமை வழங்கினார்கள். பெண் குழந்தை பிறப்பதை சுப செய்தியாக அறிவித்தார்கள். பாருங்க, அப்ப ஒரு பெண் குலமே அடிமையாக நடத்தப்படுகின்ற அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு கண்ணியத்தை துர்ச்சகுணமாக கருதிய ஒரு காலகட்டத்தில் பெண் குழந்தை என்பது சுப செய்தி என்று அறிவித்தால் பெண்களை இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்து சுண்டி இழுக்கக்கூடியதாக இருந்ததுக்கு தான் காரணம். பொருளாதாரத்தில் வட்டியில மாட்டி ஒருத்தன் சிக்கி தவிச்சானே, இஸ்லாமிய மார்க்கம் வந்து என்ன செய்து வட்டியை அடியோடு ஒழிக்குது. அளவு எடையில மோசடி செய்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். ஏழை எளிய மக்கள் முன்னேறக்கூடிய வகையில ஜக்காத் சிஸ்டத்தை உருவாக்கினார்கள். பொருளாதாரத்தை எவன் மோசடியாக கையாளுகின்றானோ, திருடினால் கையை வெட்டினாங்க. ஊழல் பெருச்சாளிகளுக்கு உரிய தண்டனையை வழங்கினார்கள்.
இதன் மூலமாக யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அந்த ஏழை எளிய மக்களை இந்த இஸ்லாமிய மார்க்கம் வட்டியின் பெயரால் பாதிக்கப்பட்ட மக்களை சுண்டி இழுக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் மாறிய காரணத்தினால் அதிலெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் அணி அணியாக இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள். மது போதையில பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு ஒருத்தன் போதையில இருக்கிறான்னு வைங்களேன், அந்த போதை ஒழிய வேண்டும் என்று சொன்னால் அந்த சூழல் ஒழியணுமா இல்லையா? அஹ்மது நபி அவருடைய வருகைக்கு பின்னால் மது ஹராமாக்கப்படுகின்றது, கொலைக்கு கொலை பழி தீர்க்கப்படுகின்றது, சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்து கடும் சட்டங்கள் போடப்பட்டு என்னுடைய மகள் ஃபாத்திமா திருநாள் கூட கரங்களை வெட்டுவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள். இத்தகைய சட்டத்தின் மூலமாக ஒழுக்கத்தினுடைய அதல பாதாளத்திலே சென்று கொண்டிருந்த அந்த அரபு மக்கள் மத்தியிலே ஒரு ஒழுக்க சீலர்களாக மாறக்கூடிய அளவுக்கு அவர்கள் மாறினார்கள் என்று சொன்னால், ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்பினார்களோ அவர்களை இந்த மார்க்கம் சுண்டி இழுத்ததை நாம பார்க்கிறோம். அப்ப யாருக்கு இந்த மார்க்கம் வெறுப்புக்குரியதாக இருந்தது? யார் இந்த மார்க்கத்தை எதிர்த்தார்கள் என்று நாம் பார்த்தால், அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களிலே ஒரு பெரும் சாரார் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எதிர்த்தார்கள். எதிர்த்ததற்கு காரணம் என்ன? கடவுளின் பெயரால் நாங்கள் தான் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள், எனவே நாங்கள் தான் உயர்ந்த சாரார், நாங்கள் தான் உயர்ந்த குலம் என்று அப்பாவி மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த புரோகிதத்தை இஸ்லாம் ஒழித்த காரணத்தினால் அத்தகைய புரோகிதர்கள் இஸ்லாத்தை எதிர்த்தார்கள். குலங்களின் பெயரால், இனங்களின் பெயரால், ஜாதிகளின் பெயரால் யாரெல்லாம் உயர்வு தாழ்வு கற்பித்தார்களோ அந்த ஜாதி தலைவர்கள் இஸ்லாத்தை எதிர்த்தார்கள். பொருளாதாரத்தை சுரண்டி பிழைத்த தனவந்தர்கள் இஸ்லாத்தை எதிர்த்தார்கள். ஆணவக்காரர்கள், பெருமை கொண்டவர்கள், அடக்குமுறை செய்தவர்கள் இஸ்லாத்தை எதிர்த்தார்கள். வட்டியினால் கொளுத்து திண்ட வட்டி மூசாக்கள் இஸ்லாத்தை எதிர்த்தார்கள். குறி சொல்லக்கூடிய குறிகாரன் இஸ்லாத்தை எதிர்த்தான், ஜோசியக்காரன் எதிர்த்தான், ஜின்னை கொண்டு பாதுகாப்பு தேடியவன் எதிர்த்தான். ஏன் எதிர்த்தான்? அவனுடைய வருமானத்தை இஸ்லாமிய மார்க்கம் ஒழித்த காரணத்தினால் அவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய நிலையை நாம பார்க்கிறோம். பெண்களை பாலியல் தொழிலே தள்ளி போக பொருளாக ஆக்கினானே, அத்தகைய பாலியல் புரோக்கர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எதிர்த்தார்கள். ஆண் விபச்சாரர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எதிர்த்தார்கள். ஏன்? விபச்சாரத்துக்கு கல்லறி தண்டனை இஸ்லாமிய மார்க்கம் வழங்கிய காரணத்தினால், விபச்சாரத்தின் மீது பேரார்வம் கொண்டவர்களுக்கு பேரடியாக அது அமைந்துவிட்ட காரணத்தினால் அவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை எதிர்த்தார்கள். இது போன்ற சைக்கோக்கள் தான் இஸ்லாத்தை எதிர்த்தார்கள். திருடன் இஸ்லாத்தை எதிர்த்தான், கொலைகாரன் இஸ்லாத்தை எதிர்த்தான், கொள்ளையடித்தவன் இஸ்லாத்தை எதிர்த்தான், ரவுடிகள் இஸ்லாத்தை எதிர்த்தார்கள். மொத்தமாக மனித மிருகமாக எவனெல்லாம் வாழ்ந்தானோ அப்பேற்பட்ட அனைவருமே இஸ்லாமிய மார்க்கத்தை எதிர்க்கத்தான் செய்தார்கள், எதிர்க்கவும் செய்வார்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கம் யாரை ஈர்க்கும்? அது யாரை ஈர்க்கும் என்று சொன்னால், ஒரு பூவை நோக்கி எப்படி வண்டி ஈர்ப்போடு போகின்றதோ, ஒரு தாயை நோக்கி எப்படி ஒரு குழந்தை நேசத்தோடு போகின்றதோ, இந்த இஸ்லாமிய மார்க்கம் அன்று மட்டுமல்ல, இன்று மட்டுமல்ல, என்றுமே இந்த மனித சமுதாயத்திற்கு ஈர்க்கக்கூடியதாகத்தான் இருக்கும். எவன் மனிதநேயத்தை விரும்புகின்றானோ, எவனுடைய உள்ளத்திலே அந்த ஒரு இறைவனைத்தான் வழிபட வேண்டும் என்ற உள்ளச்சம் இருக்கின்றதோ, எவன் நேர்மையாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றானோ, எவன் மக்களை நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றானோ, எவன் சமத்துவத்தை பேசுகின்றானோ, எவன் சமதர்மத்தை பேசுகின்றானோ, அத்தகைய மக்கள் உலகம் அழிகின்ற வரையிலே வாழ்வார்கள், இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அனைத்து மக்களையுமே ஈர்க்கக்கூடியதாகத்தான் இருக்கும். நீங்க தமிழகத்தை எடுத்து, இந்தியாவை எடுத்துக்கங்க, தமிழகத்தை எடுத்துக்கங்க. அன்னைக்கு ஈர்த்த அந்த மார்க்கம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இந்தியாவிற்கு எப்படி வந்தது? இன்னைக்கு இந்தியாவிலே 25 கோடி முஸ்லிம்கள் எப்படி இருக்கின்றார்கள்? தமிழகத்தில் 1 கோடி முஸ்லிம்கள் எப்படி இருக்கின்றார்கள்? எப்படி வந்தார்கள்? எப்படி இந்த மக்கள் மத்தியில அந்த ஈர்ப்பை இந்த மார்க்கம் தந்தது? நீங்க தமிழகத்தினுடைய வரலாறு எடுத்து பாருங்க. ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் பல கடவுள் வழிபாடு இருந்தது. சாதியின் பெயரால் உயர்வு தாழ்வை கற்பித்தார்கள்.
சமமாக சக மனிதனை உட்கார்வதற்கு அனுமதிக்கலங்க. இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அந்த நிலைமை. நீ தாழ்ந்த ஜாதிக்காரன், ஏன் முன்னாடி நீ உட்கார கூடாது என்று அவனை நிற்க வைத்து இவர்கள் அமர்ந்து வேடிக்கை பார்த்தார்கள். டீ குடிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ கொட்டாங்குச்சியில குடிக்கணும், நான் கண்ணாடி டம்ளர்ல குடிப்பேன். ஏன்? நீ நாயை விட கேவலமானவன். என்னுடைய தெருவில் மாடு போகலாம், பன்றி போகலாம், ஆனால் தாழ்ந்த பிறவியாக இருக்கக்கூடிய நீ என்னுடைய தெருவிலே நடமாடக்கூடாது என்று சொன்னார்கள். பெண்கள் மானத்தை மறைக்கக்கூடிய தோல் சீலை போடுவதற்கு, மாறாப்பை போடுவதற்கு தடை விதித்திருந்தார்கள். இவ்வளவு பெரிய கொடுமை. இந்த கொடுமையில குற்ற பரம்பரை என்கின்ற ஒன்றை அறிவித்திருந்தார்கள். அந்த பரம்பரையே குற்ற பரம்பரை என்று சொல்லி, அதிலே பிறப்பவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் என்று சொல்லி, அவர்களுக்கு எடுத்ததற்கெல்லாம் வழக்குகளை போட்டு குற்ற பரம்பரை என்கின்ற ஒன்றை ஆக்கி வைத்திருந்தார்கள். நிழல் பட்டா தீட்டுனாங்க. தண்ணி குடிக்கிறது ஒரு பக்கம், உயர்ந்த ஜாதியினுடைய அவனுடைய நிழல் தாழ்ந்த ஜாதி என்று எவர்களை ஆக்கி வைத்தார்களோ அவன் மேல் படக்கூடாது. பட்டாவனை உரிச்சு உப்பகண்டம் போட்டுருவான். என் நிழலை விட்டு என்ன செய்யணும்? தூரமாக தள்ளி நடக்க வேண்டும் என்று சொன்னான். கோயில்கள் ஆலயங்கள் என்று கெட்டிக்கொண்டு அந்த ஆலயத்துக்குள்ள நீ பிரவேசிக்க கூடாது என்று சொன்னான். செருப்பணியை தடை விதித்தான். கணவன் செத்து போயிட்டாங்கன்னா உயிரோட மனைவியை பிடிச்சு உள்ள தள்ளி விட்டான், உடன்கட்ட சதி என்கின்ற பேரிலே. இன்னும் சொல்லிக்கிட்டே போலாங்க. இவ்வளவு அடக்குமுறைகளும் செய்த இந்த காலகட்டத்திலே இஸ்லாம் இந்தியாவிற்குள்ளே நுழைகின்றது, தமிழகத்துக்குள்ளே நுழைகின்றது, வணிகர்கள் வழியாக நுழைகின்றது. ஒரே இறைவனைத்தான் வழிபடுவோம், இதுதான் என்னுடைய உள்ளத்துக்கும் ஆன்மாவுக்கும் ஏற்றதாக இருக்கின்றது, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற தமிழர்களுடைய மனித உள்ளங்களை எல்லாம் ஆட்கொண்டிருக்கக்கூடிய, ஒவ்வொரு மனிதனுடைய ஆன்மாக்குள்ளும் தொட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு கடவுள் உண்மையான கொள்கையைத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகின்றது என்ற சத்தியத்தின்பால் வீடு நடை போட்டார்கள். இஸ்லாத்தை ஏற்ற அந்த பாய்மார்கள் யாரெல்லாம் தலித்துகளாக அடக்குமுறைக்கு உட்பட்டு வந்தார்களோ அவர்களை வாரி அணைத்தார்கள். சகோதரா வா என்று அழைத்தார்கள், ஆற தழுவினார்கள். அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்குள்ளே அவர்களை அழைத்து சென்றார்கள். அவர்களுக்கு ஓத கற்றுக் கொடுத்தார்கள். அவர்களை இமாம்களாக ஆக்கி அவன் பின்னால் இவன் என்று தொழுது அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள். மனிதனாக மதிக்கப்படக்கூடிய நிலை இல்லாமல் மிருகமாக நடத்தி கொண்டிருந்த காலத்திலே என்னை தோளோடு தோல் நீ நிற்க வைத்தாயே என்று அவன் புலங்காகிதம் அடைந்து சாரை சாரையாக இஸ்லாத்தை நோக்கி வந்தான். தீண்டாமை ஒழிவதற்குண்டான அடிப்படை காரணம் என்ன? அம்பேத்கர் ஏன் வந்தார்? ஈவேரா ஏன் வந்தார்? பெரும் பெரும் புரட்சியாளர்கள் தமிழகத்தில் வருவதற்கு காரணம் என்ன? சாதி இந்துக்களால் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் அடக்குமுறை செய்த காரணத்தினால்தான் அந்த சமுதாயத்திலிருந்த புரட்சியாளர்கள் வந்தார்கள். அதையும் தாண்டி இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்று சொன்னால், இஸ்லாம் சமத்துவத்தை இந்த மண்ணிற்கு வழங்கியது அது ஈர்த்த காரணத்தினால். அது அன்றும் ஈர்த்தது, இன்றும் ஈர்க்கின்றது, என்றுமே இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஈர்த்து கொண்டே இருக்கும். அன்றைக்கு எதிர்த்த அவனே தான் இன்றைக்கு எதிர்க்கிறான். இஸ்லாத்தை யார் எதிர்க்கிறான்? நீங்க உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. யாரினால் அவனுடைய அதிகார பீடம் சரிந்து போகுமோ, யார் வந்தால் தன்னுடைய கோட்டை தன்னுடைய ஆட்சி அதிகாரங்கள் பறிபோகுமோ, அந்த உச்சாணி கொம்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை அன்றும் எதிர்த்தார்கள், இன்றும் எதிர்க்கின்றார்கள், நாளையும் எதிர்ப்பார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இஸ்லாமிய மார்க்கம் உலகத்தை ஈர்க்கக்கூடிய ஒன்றாக இருப்பதற்கு அடிப்படை காரணமே மனிதநேயத்தில் இந்த மார்க்கம் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் அடிப்படையான விஷயம். அடுத்து பாருங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய மதங்களிலே இருந்து இந்த இஸ்லாமிய மார்க்கம் முற்றிலுமாக ஒரு விஷயத்தில் வேறுபட்டு நிற்பதை நாம பார்க்கலாம். பொதுவாக கடவுளுடைய அருளை பெறுவதுதான் ஆன்மீகத்தினுடைய எல்லையாக இருக்கும். நீங்க எந்த மதத்தை வேணாலும் பாருங்களேன், அந்த மதம் எதை சுற்றி இருக்கும்? பூஜை செய்யறது, புனஸ்காரம் பண்றது,
காணிக்கை கொடுக்கிறது, அப்படியே இந்த கடவுள் சம்பந்தமாகவே பல விஷயங்களை பேசி அந்த மதமே முடிஞ்சு போயிடும். கடவுளை திருப்திப்படுத்துவதன் மூலமாகத்தான் நான் இறைவனுடைய அருளை பெற முடியும் என்பதை தாண்டி அந்த சித்தாந்தத்துக்குள்ள பேசும்படி ஒண்ணுமே இருக்காது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டால் ஒருவன் இறைவனை நேசிக்க வேண்டும். ஆனால் அந்த இறைவன் எத்தகையவன், அந்த இறைவன் எத்தகைய தேவையும் அற்றவன். அப்ப அந்த பாய் பார்க்கிறார், இறைவா நான் உன்னை நேசிக்கிறேனே, உனக்கு நான் தேங்காய் தரணும்னு நினைக்கிறேன், பூ தரணும்னு நினைக்கிறேன், புடவை தரணும்னு நினைக்கிறேன், உனக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், நான் என்ன செய்யறது உனக்கு? பாலாபிஷேகம் பண்ணவா, பன்னீர் அபிஷேகம் பண்ணவா, உன்னை நான் என்னதான் செய்யறது என்று கேட்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் அவனுக்கு பதில் சொல்கின்றது, இப்ப இறைவன் இருக்கிறானே, குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு சமத், அல்லாஹ் ஒருவன் தான், அவன் எத்தகைய தேவையும் அற்றவன். இறைவா உனக்கு நான் எப்படி நன்றி செலுத்துறது, நான் உன்னை நேசிக்கிறேனே, நீ எனக்கு எவ்வளவா செஞ்சிருக்கிய. இஸ்லாம் அவனுக்கு அழகான ஒரு வழிமுறையை சொல்லுகின்றது, நீ சக மனிதனிடத்தில் நேசத்தோடு இரக்கத்தோடு நடந்து கொள் என்று சொல்லுகின்றது. இப்படி நடப்பதன் மூலமாக உன்னுடைய அண்டை அயலார், அவர் இந்துவாக இருக்கலாம், அவர் கிறிஸ்துவராக இருக்கலாம், அவர் பிராமணராக இருக்கலாம், அவர் செட்டியாராக இருக்கலாம், அவர் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவராக கூட இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லப்பா. உன் பக்கத்து வீட்டுக்காரனா, அவன் பசியோடு இருக்கிறானா, அவன் புள்ள பசியோட வாடி கலங்கி நிற்குதா, நீ வயிறார பிரியாணி தின்னுட்டு உட்காராத, அவர்களுக்கு நீ உன்கிட்ட இருப்பதிலிருந்து உண்ண கொடு என்று மனிதாபிமானத்தை போதிக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கின்றது. ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்கின்றேன் என்ற ஒரு மொழி தமிழகத்தில் வழக்கு சொல்ல இருக்குதுல, அது இஸ்லாத்தினுடைய முதுமொழிங்க. இறைவனுடைய அருள் எதிலே இருக்கின்றது? அஹ்மது நபி அவர்கள் சொன்னார்கள், லா யர்ஹமுல்லா மல்லா யர்ஹமுன்னாஸ், யார் மனிதர்கள் மீது கருணை காட்டவில்லையோ அவர்கள் மீது இறைவன் கருணை காட்ட மாட்டான். ஒரு மனிதன் தொழுதாலும் வணங்கினாலும், அவன் எவ்வளவு ஹஜ்ஜி செஞ்சாலும், உம்ரா செஞ்சாலும், நோன்பு வைத்தாலும், அதெல்லாம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை. அந்த இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒருவன் செய்துவிட்டு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் அவன் செய்ய வேண்டும். மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே அவன் கோட்டை விடுவான் என்று சொன்னால், மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே அநீதம் இழைப்பான் என்று சொன்னால், அவன் இறைவனுடைய அருளை பெற்று மறுமையில சொர்க்கத்துக்கு போவதே கேள்விக்குறியாக்கப்படும் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இந்த தத்துவங்களை எல்லாம் இஸ்லாமியர்கள் விளங்கி இருக்கின்ற காரணத்தினால்தான் இஸ்லாத்தை நோக்கி மக்கள் என்ன செய்றாங்க, சாறை சாறையாக வருகின்றார்கள். ஒரு புயல் என்று வந்தால், வெள்ளம் என்று வந்தால், இரத்த தானம் என்று வந்தால் ஏன் ஓடோடி போறான்? நாங்கள்லாம் ஒரு தாய் மக்கள், ஆதம் அவ்வாவுக்கு நாங்கள் பிறந்தவர்கள், என் அண்ணன் என் தம்பி என்று ரத்தம் துடிக்கின்ற காரணத்தினால் மனிதநேயத்தோடு அவர்களுக்கு போய் இஸ்லாமிய சமுதாய மக்கள் உதவி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். இப்பேற்பட்ட ஒரு மனிதநேய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கின்றது. எனவேதான் இது உலக மக்களை ஈர்த்து கொண்டிருக்கின்றது என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிரதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.